ஹலோ பேசுறதுக்கு மிஸ்டர் ப்ரோ ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா ஆள சுருட்டுது எங்க கள்ளிச்சேரி காளி முனிய மாடு வலது கொம்பச்சாக்கிது அடந்தவனக்காடா அடந்ததொருவனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தான் படுக்க என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த தேனூர் கிராமத்துல உள்ள அடைக்கலங்காத்த ஐயனாரா கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா உன் சொந்த குதிரை கொஞ்ச நேரம் தேனூர் கிராமத்துல உன் தங்கச்சி காளி அத்தவ கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த தேனூர் ஏரியாவில் தரம முடின்னு பேர் வாங்கணும் அப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாடகன் கூப்பிட்டா எ பொல்லாத பாண்டி முனி நீ பரதேசியுரணி ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அசையாதடா கீனாட்டு எங்க இருப்பேன் வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்க இட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய கொஞ்ச நேரம் மேமாட்டு கருப்புட்டா ஹலோ ஹலோ பேசு இருக்கு ப்ரோ ஒழுக்கமா வைக்கிறியா காசு வெட்டி போட்டுருவோண்டா ஹலோ ஹலோ சார்பு தம்பி சார்பு ப்ரோ சார்பு கைனு நீ மைசெட் ஆப்ரேட்டா கருது வண்டி ஓனராடா கருது வண்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்க ஹலோ 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 மைசெட் ஹலோ 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 இனிய கானம் ஹலோ 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 பேச வைக்காதா போ என்னை பேச வைக்காதடா ஷார்ப்பு ஹலோ ஓகே மூலக்கடா நம்ம பாண்டிவலு கடா என்னடா ஹலோ ஹலோ பேச மாட்டேன் அக்னி சட்டு விளையாண்டு வாடா ராமா ஹலோ 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 என்னத்த தாளக்காரர் இருக்காரா நீலகண்டேன் நீலகண்டன் ரெடி சங்கரி தாண்டவனை சங்கரி கதா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழ்வினாட்சி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி அடிக ராஜகுமாரி பவானி
பாண்டியராஜகுமாரி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி ரெண்டு வரம் தர स्वरूपिणी सुगवानी कल्याणी जगजननी வணக்கம். இந்த பாட்டுக்கு 1500 ரூபா முடிஞ்சுங்கய்யா. ஆமாம், அந்த பாட்டுக்கு 1500 ரூபா வாங்குறேன். ஏய், நீ சார்பு வைக்கிறியா? இப்போ என்னடா சொல்கிற? என் கப்புளிங் திருடான்டா. லவ் பண்ணுறியா ப்ரோ? நல்ல வால்யூம் வச்சுன்னா ஒரு கொஞ்சம் வச்சு பிள்ளை நம்பர் தருவேன். சார் போய் பேசி வைக்கக்கூடாது. நான் கச்சேரியில் பாட விளாடவேன். ஆடுறாவேன் மைச்செட்டில் வேலைக்கு சேர்ந்தவன் பாரு, பாதி மசாலா காணாவேன். ஆடுறாவேன் சிச்சுக்கப்பா வெக்கம் பயிர் இல்லாமல். என்னப்பா முக்காடு ஓட்டு வர்றிய? அது பிளாக்கில் சரக்கு ஓட்டுறியா? உண்மையிலே அருமையான கூட்டம். அந்த அங்கே உட்காந்துருக்கல ஏப்பு மாடு வந்து பாஞ்சு வரும்னு. ஜல்லிக்கட்டு கிடையாது ப்ரோ, நாடகம். டொங்காஸ் போடுவோம் வாங்க. எக்கோய் அல்லோ 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 அன்னை தந்தைதான் வணங்கி என்னோட கிராமம் ஆதிக்கிழமை வளர்த்த இந்த ஜாமிய வணங்கி நீங்க 5 பேர் இருந்தாங்க பின்னாடி போ. நாளத்தை கருத்து போடுறேன். ஏன்னா மருந்து மணி சூத்து ஊற்றி வருவேன். தூக்கி போவேன். தூக்கி போட்டு அப்புறம் அம்மாட்ட போய் ஈரப்பழம் முடிச்சு சொல்லுவாரு. என்னப்பா உடுக்கு ஜவு வந்து வச்சு ஜவ தனியா வந்தாண்டா தண்ணி போட்டு வந்திருக்கேன். இந்த தங்கச்சிக்கு நன்றி. பள்ளிக்கூட ஆண்டு உள்ளால் தட்டி தட்டி பழக்கம் ஏத்தா. சரி, நீ நல்லா இருப்படா தம்பி. சார் போய்ப்பா. ஏன் தொண்டை என்னடா செனப்பரிச்சாலி மாதிரி கேட்குது? என்னடா நக்கல் பண்ணுறிய? பேரன்பு கொண்டு 1977 கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அணக்கொட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜூலி அந்த பக்கம் போக்காத. என்ன நடக்குதுடா? சார் போயிடா. சார் போய் சொன்னா ஊம்பரை ஏத்துற. அது பேர் என்னடா? ஊப்பர். வானே, இந்த கொள்ள கழிச்சில் உனக்கு இடமே கிடைக்கலையா? எங்கே கட்டி ஏறி வர எவன் வெதர்லையும் மிதிச்சிட்டு இது வேறு வைக்க கட்டு. ஒழுக்கம் ஒழுப்பம் முக்கியம். பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கும், நோட்டீஸை பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் என்ன நாடகம்னே தெரியாமல் தூக்க வரிச்சியில் வந்திருப்பே பாதி பேர். ஏதோ நாடகம்ன்றாங்க, எம்கேஆர்ன்றாங்க, மருதமணின்றாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் ஒன்றுமே செய்யலை. 21 வருஷமாக நான் என்ன செஞ்சு இப்போ செய்ய போகிறேன்? ஏதோ இந்த பாமர மக்களை சிரிப்பு காட்டுவேன். கம்பு குட்டை வச்சு கிச்சு கட்டி சிரிப்பு. என் ஆண் சிங்கங்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்திருக்கின்ற புருஷனுக்கு சோறு போட்டுட்டு தான் நீ சாப்பிடுவேன். என்னை பார்த்தா ஆத்தா புருஷனுக்கு சோறை போட்டுதே நீ சாப்பிடுவேன். அதனால தானே மானம் பொழந்துக்கிட்டு பெய்யுது. எங்கே புருஷன் வீட்டுக்கு வந்தோடனே நீ ஓடி போய் சேரில் உட்காந்து அட்டனக்கால் போட்டு ரிமோட்டை நோண்டிக்கிட்டு இருக்க. இருக்கிற ஒத்த சேரில் இவன் உட்காந்துட்டு நம்ம தெருவில் தெரியணும். காலங்கள்லாம் மாறி போச்சு. காரணம் புருஷன் வளர்ப்பு சரியில்லை. பொண்டாட்டி இல்லைன்னு லேசாக நினைக்காதே. இப்போ கல்யாணம் பண்ணுற பொம்பளைய ஊரா அந்த பொண்ணோட அப்பையாத்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. மாப்பிள்ளை ஊரம் தண்ணி அடிக்கிறாங்க. அதனால் நீ எப்படி இருக்கணும்னா கும்ஃபு, கராத்தோ, சூடோ. எங்கள் ஊரில் ஒருத்தன் பஸ் நைட்டு போனவே நைட்டு பூரா அலறு சத்தந்தேன். அவங்க அப்பா வெளியே படுத்துக்கிருந்து போய் கதவை தட்டினாட்டே, வெண்ணமேனே நோத்தாவை நான் பண்ணது மாதிரி பண்ணாதரா, ஜெயிச்சா பண்ணுறான். அவன் காலையில் கந்திக்கிட்டு வர்றேன். அப்படி என்னடா அப்படி அப்படின்னு அவன் ஓத்தா கராத்தை விட்டுக்கிட்டு சொல்லட்டி அடிக்கிறாப்பா. சீர் கொடுத்த கட்டில் நெளிச்சுதாடா கண்டாளி மேலே. இதில் நிறைய பேர் அனுபவப்பட்டு போகல. சிரிப்பு ஓவராக இருக்கேன். அவ்வளோதான் விதி. அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, இவளை இடம் கடந்து நாங்கள் நின்றுதான் பார்ப்போம். நீ என்னடா செய்வ அப்படின்னு நினைக்கக்கூடிய என் அண்ணன் தம்பிகளை ஏன் அப்படி நிற்கிறிய? உங்களுக்கு வாயுது அப்போ கிடையாது. வர்ற புதன்கிழமை அங்கிட்டு வாங்க.
இந்த கொட்டை எதுக்கு போட்டிருக்கு? இந்த தகர கொட்டை ஆடு உரிக்கிற இடமா? குதிரை குதிரை ஆடு கடாய் எல்லாம் ஒன்று தான். ஐயனார் ஏற்றுக்கிறோம். விழா கமிட்டி வேறு எதுவும் துண்டு துண்டு வச்சிருக்கீங்களா? அப்போ வந்து போடுங்க. அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னு நாங்கள் முண்டமா தெரியவா? வாங்கப்பூ வாங்க, சித்தப்பூ, என் பெரிய பூ, எல்லா பூ வாங்க. பூராமே நமக்கு சொந்தம் பூ. வணக்கம். அவனாக நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிக்கப்படுகிறார்கள். பொன்னாடி ஓட்டி 7 நாளாக ஆச்சு சொல்லு. ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு தேனூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்கத்தில் இருக்கும் கோயில்பட்டி இந்திரமகன் சந்திரன் பலவாத்தியம் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, சிறந்த ஒரு பலவாத்திய சக்கரவர்த்தி, அதிரடி மன்னன்னா செல்லியம்பட்டி ரஞ்சித் கைதட்டலாம். ஆள் கூட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா சைஸாக உட்காந்துருக்காங்க நினைக்கலாம். தாளம் எடுத்து கொண்டிருக்கும் நீளமாக கருவ காட்டுக்குள்ளே கண்டேன், நீல கண்டேன். இங்கே நாடகத்தினுடைய அமைப்பாளரும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் இந்த சீன அமைப்பாளரும் சேர்ந்த என் அன்பு அண்ணன் ஆலவயல் கே ராசு ராசு ராசு. வாழ்த்துக்கள் ராசண்ணே. தொடர்ந்து நாடகம் பேசு, உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நாடக கலை உன்னை வைத்து 10 பேர் பிழைக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லில் கம்பியை போட்டு கட்டு. சிரிச்சு கத்தாள் சீமா மை. வேற யாரு வேற யாரு? மைசெட் மைசெட் தென்றல் தானப்பு. அந்த பத்தியா பாக்ஸில் ஒரு பேராக இருக்கும், வாடகைக்கு எடுத்த வேற ஒரு பேராக இருக்கும். நீ ராக்காய் சவுண்ட் சர்வீஸ் பொன்னமராதி. இந்த தென்றல்னது யார்? வாடகைக்கு எடுத்த செட்டு. அதை முன்னாடி வைக்கக்கூடாது. இப்போ எப்பயுமே நாடகத்துக்கு சைடில் வைக்கிறது உங்கள் சொந்த சாமான வை. எத்தனை வாடகைக்கு எடுத்தானோ பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய என்னப்பு டான்ஸ் உள்ள ரவுண்டு ஒரு ரவுண்டு கூட பார்த்துட்டு போங்க. டான்ஸ் பூலதந்த மணிக்கு உட்காந்துருக்கேன். பக்கத்தில் ஒரு சூம்பக்காலையை உட்காந்துருப்பேன், மருதமணி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கு. இங்கே பெரிய வேல்ராஜ் கேமரா மாதிரி உட்காந்துருவாங்க. முளைக்குச்சி அரைஞ்சு ஊண்டி உன்னை திருப்ப சொன்னால் திருப்ப மாட்டாங்க. என்ன இப்போ நாடா வேணாம்ட்டாங்களா? உள்ள இருக்க பேரை எதுக்கு கேட்குறிய? அங்கே போடக்கூடாது. இப்போ அது கப்ளிங். உள்ள இருக்க ஆளுக்கு பொன்னாட ஒத்தனை ஒரே ஒரு தேனூர் தான். போ உள்ள இருக்கு போடக்கூடாது. பூரா கத்தால வரேன். யூடியூப் வாந்தாடா வரையெல்லாம் கண்டாளமையில் எழுதி வரா. வாங்கடா, நாளைக்கு துண்டு இல்லைன்னு என்னை கேட்குறேன். முண்டா மக்களுக்கு மயிறு மேனே வாடா. ஒரு சீரட்டாட்டில் என்ன சரக்கு அடிச்சு எழுதி கொடுவேன். நீ வந்தலேருந்து என்னை 100 தடவை வணக்கம் போடுற. நல்லா கேட்டுங்க. வெதர் அந்த 100 தடவை என்னை பார்க்குறோம்லாம். வாடா வாடா மாமதுரை அன்ன கோழி மாமதுனி அன்னை ரெடி மதுரை மெச்சம் வண்ண கோழி மாமதுனி நல்லா கொத்து. ரொம்ப அடிக்காத எடுக்க மாட்டான்டா. அப்போ அப்படியே போய் உழப்பிட்டு போங்க. இப்போ நம்ம வயக்காட்டில் நாத்தாங்கல் உழப்பிட்டு போங்க. அப்படி போய் அதே இதில் 2 பேர் மட்டும் போக மாட்டேன். பொம்பளையை பார்த்தவனே தான் அதுக பாவம். நாங்கள் நாடக நடிகர்கள் வானத்திலேருந்து குதிச்சாலும் கிடையாது. நானாக கள்ளிச்சேரி கிராமத்தில் காளிமுனிய அருளோடு நான் பெருமையாக சொல்லுவேன். நான் செய்த தொழில் செம்பரி ஆடு மேய்ச்சவன் எம்கேஆர். ஆடு மேய்ச்சது எம்கேஆர் பெருமை. 4 மனுஷனை நம்புறத விட வாயிலா ஜீவனை நம்பினா நம்மளை கடைசி காலத்தில் அதை காப்பாற்றும். இதில் என்ன பெருமை இருக்குது? சம்சார் வீட்டில் பிறந்தேன், ஆடு மேய்ச்சேன். இன்றைக்கி பப்புன்னு போட்டு 21 வருஷமாக தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலக நாட்டில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னையே தெரியும். படிக்கலை நான். தம்பி நீ போகிறது நல்லது. விழா கமிட்டி இந்த பாடியை தூக்குறது நல்லங்க. இவன் கெட்ட இவன் சீரு சரியில்லை. நாடகத்தை கருத்து புரிய உன் தலையில் தாண்டா 2.25 லட்சம் விழுக போகுது. அப்புறம் கேரளாவுக்கு புழுக்கு ஏற்றினா கூட அடைக்க முடியாதுறான். கடுப்பு ஏற்றுறா மயிலாள். பொன்னாடை ஓத்தி என்னை கௌரவப்படுத்திய மறக்க முடியாது. இந்த பொன்னமராதி பக்கம் இது என்ன ஊர்னா தேனூர் பக்கம் என்னை கொண்டு வந்தது ஆலங்குடி ராஜா. இருந்தாலும் இதுக்கு முழு மூச்சா அண்ணே நீ வரணும்னே, நீ வரலைன்னா ஊரில் 8 நாளைக்கு எங்களை கட்டி வச்சு அடிப்பாங்கன்னு சொன்னது என் தம்பி செல்லியம்பட்டி ரஞ்சித். அவன்தான் என்னையை கொண்டு வரதுக்கு காரணம். அவன்தான். அவன் பொண்டாட்டி கூட அத்தனை போன் அடிச்சிருக்க மாட்டேன். என்னை தூங்க விடலை. அண்ணே வந்துட்டியா, கிளம்பிட்டியா, சட்டியை மாற்றிட்டியா, கோமணத்தை கட்டிட்டியா,
உண்மையிலே ஆயகலை 64 கலைகள் இருந்தாலும் இன்னைக்கு வயக்காட்டு கலையை எடுக்க ஆள் இல்லை. ஏதோ நினச்சிருப்பீங்க என்னமோ சொல்ல வரேன். டோட்டல் சங்கத்திலே லூசு பப்புன்னு யாருன்னா எம்கேஆர் தான். ஏன் இந்த லூசு நடிக்கிற கண்டுதான் எங்கள் அண்ணன் தம்பி அறிவாளி ஊரை என் பின்னாடி இருக்கான். நான் நாடகம் நடிப்பதற்கு இந்த நாடக கலைக்குத்தான் இந்த கூட்டம். ஆனால் எம்கேஆருக்கு ஏன் கூடுதுன்னா நான் செய்த சேவைக்காக கூடின கூட்டம். அதில் இந்த கைதட்டு 4 ஊரா பெத்ததாயுத பொண்ணு கஞ்சி ஊற்றியா கொஞ்சம் உள்ளவாவேன் உள்ளவா லேச வெதற அலசுவான் கொஞ்சம் வாவே வாவே. உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா 10 மாதம் சுமந்து எங்கள் ஏரியாவெல்லாம் சாராயம் அதிகம். சிவகங்கை மாவட்டத்தில் சாராயம் காட்டிட்டு ஒவ்வொரு புருஷையும் ஒவ்வொரு மாதிரி அடிப்பாங்க. காலையில் பொம்பளையை போய் சீமக்கரில் வெளியே இருக்கும்போது உட்காந்துட்டு பேசும். ஓம் புருஷன் நைட்டு எதில் அடித்தேன்? உரக்குச்சிக்கா உரக்குச்சியில் பிரிச்சுட்டேன். ஓம் புருஷன் உரியா மாட்டேன். ஏன் புருஷன் கொஞ்சம் சாராயம் ஒரு டம்ளர் கூட அடிச்சுப்பேன். உலக்கையை தூக்கி பூனை முடிச்சு விட்டேன். வெளியே இருக்க முடியலக்கா கடுக்குதுக்கா. எப்போ சாராயம். இப்போ நம்ம ஆளுக போனால் விதமாக சரக்கு அடிக்கிறேன். பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சரக்கு அடிச்சு விட்டு அவன் பண்ணுற அலும்பு பொன்னமதுராதியில் சரக்கு அடிச்சு விட்டு இந்த தேனூருக்கு வர்றதுக்குள்ளே 20 பாசு வேப்பங்குலை அகத்தி கொலை செம்புரியாட்டு புழுக்க காலையம்மா இந்தது அந்ததுன்னு திங்கிறேன். மாடை போகிறதுக்கு அம்புட்டின் திண்டவே எல்லாத்தையும் போட்டுவேன் பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்கிறேன். முண்டை சிப்பை போடாமல் போயிருப்பேன். பேண்டில் கருங்குளத்தை முனியை அடித்து அவன் பொண்டாட்டி அடித்து பாஞ்சு விடணும். இந்த ஐடி எவ்வளோ தடிட்டேன். ஆனால் உலக நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை விட தமிழகத்தில் இருக்கிற என் தாய்மார்கள் வீர தமிழச்சி எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குவேன். இது யாரு மகன் தெரியல. வம்பா பற வாங்கிட்டு போக போகிறேன். என்ன உனக்கு அம்மா நீனும் பேரம்பத்தி எடுத்து தகத்து எரிஞ்சிட்ட உனக்கு அப்படியே கைதட்டு பெரிய மனுஷி மாதிரி. அப்படி ராஸ்கல் பள்ளிக்கூடத்தில் பறிச்சுறதை மட்டும் கைதட்டு. இதில் பள்ளிக்கூடம் போகும்போது நம்ம எல்லாருமே போகும்போது வாருவே அப்படியே பூரா பேர் நீர்மலை எடுத்த மாதிரி வருவேன். எங்கள் அப்பாலாம் அடிப்பார். போடா வெண்ணமேனே அத்தா குண்டு என்கிட்டாருமே போடா பள்ளிக்கூடத்துக்கு. ஒரு வயக்காடு தவிர அடுத்த வயக்காட்டை வரப்புக்குள்ளே படுத்துக்கிறேன் நான். எங்கள் அப்பா வந்து ஆவாரம் கொலையை ஒடிச்சுக்கிட்டு பிரித்து எடுப்பார். எங்கள் அப்பா போய் வாத்தியார்ட்ட சொல்லுவார். அந்த எங்கள் வாத்தியார் வந்து எனக்கு சொந்த மாமே சுப்பிரமணி, அவர் பேர் சுப்பிரமணி மச்சான் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. என்ன மாப்பிள்ள அவன் ராதாவை பொழந்துருங்க மச்சான் இவர் சொல்லிட்டு போயிடுவார். அந்தாலும் அடி உரிச்சிட்டேன். உரிச்சா சாயந்தரம் வரைக்கும் என்னை அடித்தேன். எதுக்கு என்னை அடிச்சுன்னு கேட்டேன். அவன் பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா. பொடி வைக்காததுக்கு என்னையை போட்டு பொடி ஓட்டுவார். இப்போ எந்த வாத்தியாரும் பிள்ளையை தொட முடியாது. வாத்தியார் காலையில் 8 மணிக்கு பயலை கூப்பிட்டு ஹலோ வினோத் சட்டார்னு என்னடா வீட்டு போடல போடா. வினோத் போனோடனே பேக்கை திறந்து செல் எடுத்து அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுவேன். மை ஃபாதர் வாத்தியார் என்னை புலந்து விட்டான். அதனால் அருவாக்கம்போடு பொன்னமராதியில் 70 பேரோட நிற்கவும். இன்றைக்கி இவனை கொல்லாமல் போகக்கூடாது. அவங்க அப்பா மை சன் அவன் வெதர் முதற்கொண்டு வெட்டி எறிவேன். எப்படா படி போகிறோம்? எப்படி படி போகிறோம்? அடியாத பிள்ளை படியார். உலகத்திலே தாய் தகப்பனு கட்டுப்படாமல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அங்கே உள்ள ஆசிரியர் பிறந்தகை அடித்து சொல்லி கொடுத்தாத்தே அந்த பிள்ளை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி வளருவான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியுமில்ல. அவர் என்ன படிக்கிற காலத்தில் மஞ்சவேனா வந்து அவரை ஏற்றிட்டு போச்சு. பிரைவேட்லேயே படித்தார். அரசு பள்ளியிலே படித்து பெத்ததாய் தகப்பனுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலே நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக வீடு வீடாக வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு அன்றாட விழுகக்கூடிய நாளிதழை போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து படித்து பட்டம் பெற்று ஏவுகணை நாயகனாகி உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் தான். இன்னைக்கு பிள்ளைய தவக்க விட மாட்டாங்க. அன்னைக்கு காத்த தொட்டா பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இப்போ செவத்தை தொட்டா போதும் பிள்ளை. அப்போ அட என் கண்டு செவத்தை தொட்டுட்டியா மஞ்சள் வேணா வர சொல்லு. 2 இட்லியை திண்டு விட்டு குசி விட்டு போப்பா. ஏற்றி விட்டு மாதம் 25,000 25,000 கட்டிட்டு வீட்டில் போய் கேளு உன் மயன் எப்படி படிக்கிறேன். ஏ சொல்கிறான். என் மயன் ஏ சொல்கிறான் 3 மாதம் ஆசோ. அப்புறம் 4 மாதம் கழிச்சு போய் கேளு இப்போ பி சொல்கிறான் 50,000 செலவு. 1 வருஷம் கேளு ஜெட் வரைக்கும் வந்துட்டான் 2 லட்சம் காலி. காசுக்கு என்ன பண்ணிய தாலி அடக வச்சுட்டு நக்கீர்த்திரி. சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். உண்மையிலே
என் தம்பியில் நினச்சாத்தே எனக்கு பயங்கரமாக இருக்கு. டேய் எங்கிட்டாவது போய் கிளறுகிட்டே இழுத்துட்டு வாங்கடா, எவனுக்கு பொண்ணு கிடைக்கலடா. கேவலம் கேவலம் மகா கேவலம். முதல்ல பொண்ணு போய் கேட்டவனு வை அழகாக கொடுப்பாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளை வரப்பு வெட்டி எறிஞ்சுடுவேன். எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் வெட்டுவேன். சட்டி இழிஞ்சாலும் வர மாட்டாங்க. அப்படியா நம்ம மகன் நல்லா நடுமுங்க, இந்த பிள்ளைய கட்டிட்டு போங்க பொண்ணு கொடுத்துருவாங்க. இப்போ பொண்ணு கிடைக்கல, பூரா பேயா திடுறேன். பூரா கடை கடையாக கேட்குறேன். பெட்டி கடையில் போய் அக்கா அக்காய் நம்ம ஊரில் எது 2 உள்ள தாய் இருக்குமாக்கா? ஏப்பா இல்லைக்கா கெடா மொத்ததாக்கா ஒன்றும் அமையலைக்கா, சீமக்கரில் மண்டி ஓட முடியலக்கா, ஆள் வேற முச்சுன்னு தும்புறாங்க, செக்ஸ் படம் ஓட வரலக்கா. இந்த மைசெட்டுக்காரெல்லாம் 5 உள்ள தாய் கேட்டிருக்கேன் அறந்தாங்கள போய். ஏன் தமிழ்நாட்டில் ஏன் பொண்ணு கிடைக்கல? இதே தமிழகத்தில் தான் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று ஒதுக்கி வைத்தது இதே தமிழகம். பெண் குழந்தை பிறந்தால் ஆதி பாட்டிங்க காலத்தில் கள்ளிப்பாலை கொடுத்து அந்த முண்டையை கொல்லுன்னு சொன்னது இதே தமிழகம். ஆனால் உலகத்திலே ஆணை விட பெண்கள் தாண்டா உயர்வு என்பதை சொல்லுகிறேன். முத்துவள்ளி என்ற ஒரு பெண்ணு இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புனு கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்க அண்ணன் தம்பிகளுக்கு அத்தனை பேருக்கும் தாய் இல்லை என்றால் நம்மளாம் கிடையாது. கை தட்டலாம், இல்லைன்னா நாளைக்கு சொத்தை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் போயிட்டே. ஏன் அவளை ஆதங்கப்படுறேன்? வேக்காடு தாங்க முடியலடா. ஏன்னா தம்பி உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி, படிக்கணும். படிச்சு இந்த வாய்ப்பு இல்லைன்ட்டேன் அந்த ஊர் நக்குன மாதிரி இப்படி எதிர்த்து பேசுன அந்த நாடகம் எனத்துக்கடா. நான் உங்களை நம்பித்தாண்டா வந்திருக்கேன். இல்லை முடிஞ்ச அளவுக்கு படி. வேலை கிடைக்கிறியா? மண்டி ஓடு தேங்காய் ஓடிடாவே ஆடுறாவே. நான் வேலைக்கு வந்திருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு. நானே வேலை கிடைக்காம தாண்டா இதை கத்தி திரிறேன். பூரா பாரு தேன்றாட்டு மாதிரி. அதுலேயும் நான் பார்க்குற வேலை தம்பி, நீ பார்க்குற வேலை கூட வேலை பார்த்தா காசு கொடுப்பாங்க. வேலை சரின்னு ஓனர் சொன்னா போனால் கோத்தான்னு வேறு வேலைக்கு போயிடலாம். நான் அப்படி கிடையாது. டான்ஸை தொட முடியலடா. டான்ஸ் நல்லா நல்லா சிமுண்டு மூடியே இருக்கான்னு நானும் காய்ச்சப்பாட்டில் தடவுறேன். புருஷன் வீடியோ பார்த்துவிட்டு அறுவாளோன்னு நிற்கிறேன். ஃபோன் அடிச்சுக்கிட்டு மிஸ்டர் எம்கேஆர் என் பொண்டாட்டி சிமுண்டு மூடியை தடவுனீங்க, உன்னை வெட்டாம விட மாட்டேன், சாரி எனக்கு சித்தி மக வேணும்ட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ப்ரோ. நித்த நெறிஞ்சு முன் நடக்கிற மாதிரி ஒன்றும் டொங்காசு போட முடியல தம்பி. கவட்டுக்குள்ளே வச்சிடுறான் யாராவன். தென்பாண்டி பாடுத்தாப்பா முத இந்த 40 ரூபா வந்தால் விளங்க மாட்டா. யார் அதை தரித்தினி முடிச்சுருவாங்க ஓடிட்டாப்ல. விபூதியை போட்டேன்னா ஓதம் 12 கிலோ வாங்கி போகும்டா. தன்னால் நான் வந்த காரு மைலேஜ் 7 தான் கொடுக்குது லிட்டருக்கு 40 ரூபா. இந்த 40 ரூபா வாங்கிட்டு போய் அன்பாளையத்தில் உள்ள 30 பேர்த்த காப்பாற்றேன். தம்பி நீ போயிரு தம்பி, கம்புக்கூட்டில் பான்ஸ் பவுடர் போட்டு அரைஞ்சிடும்டா. ரூபாய் 40 அம்பளிப்பு அளித்த எங்கள் வாத்தியார் காஜா மைதீன் அவளை கூட்டு வா. எறும்பூர் கடிச்சு போயிட்டாங்க. வா எதுக்குடா அது? வாத்தியாரை கவலைப்படுத்துறீங்களா, என்னையை கவலைப்படுத்துறா? 40 ரூபா கொடுத்து இன்னும் 10 ரூபா அங்கே சூட வாங்கி தின்ட்டானா புளி போட்டிருப்பாங்க. என்ன பஞ்சு மிட்டாய் ஐஸு இந்நேரத்தில் என்ன ஐஸ் விற்கிற கிணின்று. என்ஆர் அன்பு அறக்கட்டளை நகரப்பட்டி ரூபாய் 501. அதுக்கு தான் எங்கள் சித்தப்ப வேணுமா பாப்பா. நல்லா இருக்கேம்மா, ஒரு ரெடி பண்ணுமா? சவஞ்சிட்டு போறியா? ஐஸ் சொன்னேன். இல்லை வேப்பயமேனே பாடத்தை கவனிக்கிறா. என்னப்பா அவங்களோட நீ சரி, நீ எப்படி பெரிய ஆளாக இருப்ப? பிரான்பட்டி அரமனை. ஆஹா எங்கள் அண்ணன் வந்துருச்சே, என் சிங்கம் வந்துருச்சுகளே. பிரான்பட்டி மறக்க மாட்டேன். பிரான்பட்டி அரமனை எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு தொடர்ந்து அரிசிகளும் பணங்களும் குடித்து உதவி செய்யக்கூடிய நல்ல இதயங்கள் வாழக்கூடிய ஊர் பிரான்பட்டி அரமனை. ஆர் ஜெயக்குமார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 501. அந்த மக்களும் மறக்காது. உலகத்திலே பசியை போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் அவங்க பாதம் தொட்டு வணங்குறேன். நன்றி என் உறவுகளே. இது கடைசியாக இருக்கட்டும், இன்னும் 150 வாங்க. என்ன ஏறு வேணா இறக்கிட்டு என்னடா இது மையக்காரா? எம்கேஆர் பப்புன் அண்ணனுக்கு எம்கேஏ பயலுகடா கொடூரமா வணக்கமடா புள்ள மைக்கு பயலுக
படிப்பு அப்படி படிப்பாங்கடா. அப்போ எதை வாட்ச் பண்ணுறேன் பாரு. அடே நீங்கள் படித்து பெத்ததாயுது அப்போ நான் கண்கலங்காமல் பார்த்து நீங்கள் பெரிய ஆளை வந்து நல்லா சம்பாதிக்கும் போது உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது ஏழ்மையாக கஷ்டப்பட்டா அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. நல்லா இருப்பியா ஐயா, நல்லா இருப்பியா. இந்த தங்கச்சி தட்டுறது பாருங்க உனக்கு வசனம் மறந்து போச்சுடா. அது யாரும் இல்லத்தா. ஹலோ உள்ள ஒருத்தா நரசு இருக்காங்க, சொட்டு மருந்து ஊற்றிட்டு வருவா. பால்வாடி நரசு. தென்பாண்டி முத்துப்பாண்டி இதுக்கெல்லாம் ஏப்பா அம்பளி வாங்குறதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது ப்ரோ. ஓகே ப்ரோ. எம்கேஆர் அன்பாளையத்திற்கு எம்பி ராமு குடும்பத்தார்கள் சார்பாக 201. இனிமேல் யாராவது நன்கொடை கொடுத்தா 1000-2000 வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா வாங்கிக்கோங்க. யாரும் வட்டிக்கு கொடுக்காத கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க. வட்டி கொடுக்குறாள்லாம் தொலைஞ்ச இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கிட்டு அப்படி திடுறேன். எங்கள் அண்ணன் தான் மூத்தது, ஆடு தேடி வந்திருக்கு. செருப்பு ஓட்டு மேலே உட்கார். இப்போ வட்டி கொடுக்குற ஆள் ஊரா தொலைஞ்சன்னு ஏன் சொல்லி தெரியுமா? வட்டிக்கு கொடுக்கலாம், அவன்கிட்ட போய் அழுத்தி கேட்கக்கூடாதான். அப்படித்தான் ஒருத்தன் வட்டிக்கு எடுத்து இந்த கவர்மெண்ட் சட்டம் போட்டோடனே அழுத்தி கேட்டிருக்கேன். காசை தர்றியா உன்னை வெட்டவான். அவன் கதவை வந்து தூக்கயிரோட நின்றுருக்கேன். என்னை கொடுமைப்படுத்துறேன்னு எழுதி வச்சு செத்து போயிடுவேன். 7 வருஷம் கடுங்கால தண்டுறேன். நான் உன்ட்ட வட்டி காசு வாங்கலையே, கொஞ்சோண்டு கோமியாக இருந்தால் கொடு, வீடு பால் காய்ச்சி தலையை தொளிச்சு போட்டேன், நாசமாக போகிறேன்னு போயிட்டு மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது. ஆனால் வட்டி கொடுக்குற ஆள் கூட பாப்பியே ஏகப்பட்ட காசு போச்சாடா. அதே மாதிரி பொம்பளைக்கு நல்ல சகுதானதா லோனை கட்டி வாங்கி வை. 1 லட்சம் 2 லட்சம் வாங்காத, 20 லட்சம் 30 லட்சம் வாங்கு. லோனுக்காரன் வந்தால் உள்ள குது குதுன்னு போரியை பற்றி படுத்துக்க. அதில் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை இருக்குது, எல்லாத்துக்கும் லோன் வாங்கும். சைக்கிளுக்கு லோன் வாங்கியிருக்கு, ஆட்டுக்கு லோன் வாங்கியிருக்கு, மாட்டுக்கு லோன் வாங்கியிருக்கு, கொட்டத்துக்கு லோன் வாங்கியிருக்கு, கொடாப்புக்கு லோன் வாங்கியிருக்கு. லோனுக்காரன் வந்துட்டான், கட்டலை. வந்தவனே இங்கே ஜெயா யாருமா அவங்க மக வந்துச்சு. சார் எங்கள் அம்மாவுக்கு 3 நாளாக வயிற்றளவு போகுது சார். அப்படியா? நான் காசை வாங்காட்டா ஏன் முதலாளி என்னை வயிற்றளவை வச்சுருவேன். நோத்தாவுக்கு என்னைக்கு வயிற்றால நிற்குதோ அது வரைக்கும் கட்டில் போட்டு வெளியே எடுக்கிறேன்னு உலையை கூட்டிட்டான். இந்த ஜெயா திறந்து பார்க்குது. அவன் நான் அங்கிட்டு வரமாட்டேன், நான் அதை விட்டு போக மாட்டேன். அந்த காளியத்தை உன்னை கேட்கும், அந்த காளி முனியை உன்னை கேட்கும் சொன்னே கட்டிலோட விடக்கு போதுச்சு. வாத்தா ஏத்தாய் இந்த பாயெல்லாம் நீ கொண்டு வரவே கூடாது. என் யாரை வர்றியாப்பா, அதுக்குத்தான் அந்த பஸ்ஸில் ஏறாத உருட்டு வேண்டேன். நாடகம் பார்க்க பார்த்தியா, பிக்னிக் பார்த்தீங்களா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வர அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு ஏ ராமேஸ்வரா அவர் படுத்திருப்பது அந்த பேக்கிறம்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. கமன் ஒரு படி அக்கி சிறகடிச்சு
தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். 46 பேர் தான் தமிழன். அங்கிட்டு இருக்கா எல்லாம் ஆந்திராவா கர்நாடகா. கைதட்டணும். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. தமிழுக்குள்ளே சண்டை ஓட்டை என்றால் இவன் ரொம்ப பாருவேன் கொடுத்தாங்கன்னா நீ எதுக்கு நிலைச்சிக்கிட்டு வர்ற. புதுக்கோட்டை மாவட்டம் தேமுதிக வடக்கு செயலாளர் சஞ்சய் குமார். ஐயா இது என்னங்க எழுதிருக்கிய? உங்க கையெழுத்துக்கு நான் படிக்க முடியுமாயா? நீங்க என்ன தெரியுமா எழுதிருக்கிய? சலி குமார்னு எழுதியிருக்க. இந்த வாருங்கய்யா. ஐயா தம்பி பாருங்க தம்பி, இது யாராவது படிக்க முடியுமா? நீங்க படிங்க தம்பி. புதுக்கோட்டை மாவட்டம் தேமுதிக வடக்கு செயலாளர் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் சாமிக்கண்ணுக்கு காமிக்கணும்னு எழுதியிருக்க. சாமிக்கண்ணு தேனூர். ஐயா நான் இப்போ படிக்கலைங்கய்யா. நான் ஊரில் மொங்கு வண்டி ஓடி தெரிஞ்சவன். என்னைய போட்டுக்கிட்டு ஏன் சித்திரப்படுத்துறிய? என்னையா தக்காளின்னு எழுதி வச்சிருக்க? என்னங்கய்யா? நன்றி. ஆக மொத்தத்திலே கேப்டன் ஐயாவோடைய உண்மை தம்பி அண்ணன்களுக்கு பாதம் தொட்டு நன்றி. முடிஞ்சு அப்படி முடிச்சுட்டு போக வேண்டியதானே. தக்காளியை காணா கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன், காலை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். 200 ராஜாக்கிளி எங்கன்னு இருக்காரு? தேனூர் ராஜாக்கிளி 200 ரூபா. இன்னொரு 300 ஆகும். இப்போ ஒத்த படையாக இருக்கட்டும். அப்படியே ராஜா கண்ணிக்கு வேர்த்துருமே எரியுது. உண்மையிலே காசு என்பது ஒரு பேப்பர் தான். அது ஆடம்பர வாழ்க்கை வாழ தேவையில்லை. இது பசித்தோருக்கு உதவி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்தலாம். அதான் உண்மை. 20 ஆண்டுக்கு முன்னாடி இதே எம்கேஆர் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டு சென்னையில் முறுக்கி வியாபாரம் பார்த்தவன், பாமர குடும்பத்தில் பிறந்தவன், கள்ளிச்சேரியிலே காளிமுனி அருளோடு. எனக்கு இன்றைக்கி இந்த காசெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது பெருசாக தெரியலை. கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான் பெருசாக தெரியுது. ஆயுள் உள்ள வரை உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு சேவகனாக வள வர வேண்டும் என்று எல்லா வல்ல சாமியை வேண்டுகிறேன். நன்றி. நான் அனுபவங்களை இந்த நாடகம் விடிய வரைக்கும் நடக்கும். என்னத்தை நரேனா உள்ள சூம்பிக்கிட்டு இருக்கு. ஐஸ் சூம்புறான்ட்டு. இதில் என்னென்னா அந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பதற்றத்தில் ஓடுறியப்பா. தூக்கத்தில் ஓடி வண்டியை இங்கே நிப்பாட்டிருப்பா. அங்கிட்டு போய் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து இவன் வந்த வண்டி எக்ஸலாக இருக்கும் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் தூக்கத்தில். அப்படிலாம் பாஞ்சு உருளாதிய நல்லா இருப்பிய என்னண்ணே. திமுக சிறுபான்மை இயக்கம் துணை அமைப்பாளர் திரு காஜா மைதீன் மற்றும் அவை தலைவர் மெய்யர் என்று அழைக்கப்படும் எங்கள் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 101 தத்தண்டி பதவியில் இருந்துட்டு பெரிய ராஸ்கள் 101 ரூபா. நான் கோபாலபுரத்தில் போய் சொல்லலை. இதில் விட்டேன் வாயில் வாங்கப்பா கொஞ்சம் சுடுதண்ணி அள்ளிட்டு வாங்க. ஏட்டா நான் எதுக்குடா வந்து அண்ணே இல்லையாப்பா? சரி விடுறா நம்மளுக்குள்ளே சிரிச்சுக்கிறோம். உட்காருப்பா உட்காரு. குட்டியே வாங்கித்தனே உட்காரு. ஏன் சொல்ல வரேன்னா உலகத்திலே தமிழனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் யாருன்னா தமிழன் தான். விசில் அடிச்சு கிடையாதுடா. இந்த அதான் ஜல்லிக்கட்டு. அவன் கோமியத்தை குடிச்சா எனக்கு புத்தி வரும். அதில் என்ன சரக்கு அடித்தானோ. இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் முன்னோர்கள்லாம் எப்படி இது பண்ணாங்கன்னா அப்படியே போட்டுட்டு போன அந்த வேட்டியை தாறு பாய்ச்சை கட்டி எங்கள் ஐயாவெல்லாம் மாடு பிடிச்சான். மாடை பிடிச்சிட்டு எங்கள் அப்பா தாங்க சாணி அழிக்கிட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டார். மாடு டொங்காஸ் கப்ளிங் கிரீஸ் அந்த அட்டாக் இதே வேலையத்தான் தெரியும். நம்மண்ட முண்டை கிடைக்காம தெரியாட்டான். ஆனால் எங்கள் ஐயா இஸ் வெரி டேஞ்சர் மேன். அவருக்கு மட்டும் 6 பொண்டாட்டி. ஆமாம், ஒன்று சளியில் படுத்துக்கச்சுன்னா ஒன்று காய்ச்சலில் படுத்து கிடக்கும். அந்த வாரு இப்போ பிள்ளை உரம் பிறந்திருக்காரு ஈச மாதிரி. அப்போல்லாம் பிள்ளை பார்த்து தூக்கிட்டு போவாங்க. மாடு நாக்கு தள்ளும் வண்டியில். ஏன் கண்ட நகல்ற போடி இவளுக்கு தெரிஞ்சாலடா. நான் அந்த வண்டியை பார்த்துறேன் இவன் குட்டி தெரிஞ்சிச்சு. அப்போ பிள்ளை பார்த்து ஒரு பொம்பளை ஊருக்கு தேனூர் கொண்டு வருதுன்னா இதே பொன்னமராஜில் இருந்துடா
அப்போ பிள்ளை பத்து வருதுன்னா யாரு கருப்பேன் கொண்டாட்டி அவள் இருளாய் பிள்ளை பத்துட்டா பிள்ளை எத்தனை 1/2 டன்னுடி 1/2 டன் தொட்டன் தந்துட்டியா கிடக்கேன் மாட்டில் போட்டு வயசான ஆள் பத்துவார் எங்கே கண்டா நெளிக்கிற ஏறாது மாடு நாக்கெல்லாம் தள்ளிடும். இன்னைக்கு பிள்ளை பத்து தூக்கிட்டு வருது ஊர் சனமே சண்டை மேளத்தோடு நிற்கிறாங்க. அவள் சுமித்ராவுக்கு பிள்ளை வந்திருக்காமல ஆமாம் எங்கே வர்றா இந்தா BMW காரில் வந்து இறங்கி பார்க்குற பிள்ளையை காணும். எங்கே தவன் பிள்ளைன்னா மணிப்பரசு சிப்புக்குள்ளே கிடக்கு இப்படி திறக்குது மருதமணி மாதிரி பிள்ளை. ஊர் சனமே செருப்புக்கிட்ட அடித்து உள்ளே வந்து ஓடிட்டாங்க. ஏதோ தலை கீரிப்பள்ளியை பார்த்து கொண்டு வந்துட்டாங்க. குலைக்கிறது கடுசு ஏன் எறும்புற உள்ளவா யூரின் பேஞ்சு விடு நரஸ் அந்த யூரின் டெஸ்ட் எடுங்க வேணாம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே தமிழனுக்கு குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே நமக்கு வாங்கி தந்தையா படஜாராய குடி போற நீ மறந்தாயா படஜாராய குடி போற நீ மறந்தாய் அதுக்கு வேணாமது பழக்கம் ₹100 இருந்தா என் தங்க என் ஜாமி அதுக்கு வேணாமதும் பழக்க நமக்கு இந்த பிறவில வேணாமலே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு குடல் வேகும் அதையா கட்டின மனைவி நமக்கு பிறந்த புள்ளே நம்ம கத்தது நம்ம சொந்த வந்தா நம்ம பார்த்து வேலை பழக நண்பர் அத்தனை இந்த புட்டினால பல தெருவில் வாடுமே. என்னத்தை சொல்லு கை தட்டுறதுக்கு இணைச்சி தான் கிடக்கும். கை தட்டு 4 ஊரம் தப்பு பண்ணலைன்னு சத்தியம் பண்ண முடியுமா? திருந்தணும். 8 ஆண்டுக்கு முன்னாடி இந்த எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதை தேனூர் மேடையில் அடித்தனமாக ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் பெருங்கொண்ட குடிகாரன். இதில் என்ன இருக்குது? நான் யோக்கிய மசுரை புருங்கெல்லாம் கிடையாது. எல்லா கட்ட வழக்கம். ஒரு ஆள் வந்து எந்த கட்ட வழக்கம் இல்லை நான் அப்படியே தாலே சைவந்தேன் சாப்பிடான்டா பொம்பளை வயத்தில் கட்ட ரோக்கெல்லாம் இருப்பான். நீ சிரிக்கிற போது தான் அதானோ ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வான். உண்மைதான் புறா அப்படியே பெரிய ஹரிச்சந்திர மாதிரி பேசுவாங்க. சரக்கு பீடி கேன்ஸ் போயிலே போலிப்போ பேம்பஸ் எதுவும் கிடையாது. ஆனால் நான் குடியாரந்தேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கும் போது எங்கள் ஆத்தா முத்துவள்ளி என்னை விளக்கமாத்த அடிப்போம்னு 16 தடவை சொல்லும். போதையில் வந்து நாடத்துக்கு போய்ட்டு வந்து சாப்பிடுவேன். எங்கள் அம்மா தட்டை இந்த வீசின வயலாக்க தட்டை அப்படி தூக்கி அப்படி போடுங்க அம்மா. உடனே பிள்ளைன்னு வைத்ததுக்கு நான் வயிற்றில் பிரண்டையை கட்டி அடிக்கணும்டா நாசமாக போக அதில் சாக மாட்டேன் பாரு அப்படின்ட்டு எங்கள் அம்மா முத்துவள்ளி. அதே குடியை மறந்து சேவை செய்ய ஆரம்பித்தேன். போன வருஷம் ஒரு 4 வீடு திறக்கும் போதே எங்கள் ஆத்தா முத்துவள்ளி முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன். உன்னைய மாதிரி ஒரு பிள்ளை வத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் சாமி. என் ஆயிலையும் நீ சேர்த்து எடுத்துக்கடா நல்லாடுற ஐயா 4 பேர்த்த வாழ வையா அப்படின்னு சொன்னிச்சுவார். இந்த பேரை எடுக்க கஷ்டப்பட்டு இருக்கிறான் எம்கேஆர் 8 வருஷத்துக்கு முன்னாடி.
இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே குடித்த குடியை நிப்பாட்டிட்டு இந்த பிறவியில் இன்னும் நம்ம பிறக்க போகிற கிடையாது. இப்போ தேனூர் இருக்குன்னு வைவேன், தேனூரில் இன்னார் மையம் இன்னார் வாரிசு இப்படி வாழ்ந்தாங்கிற அவங்கள மாதிரி இருக்கிறோம்னு 10 குடும்பம் உங்களை பேசணும். அப்பையும் சம்பாரித்து வச்ச காசை மையம் அழிச்சு விட்டான்னு பேசக்கூடாது. அப்பு நம்ம இன்னும் பிறக்க போகிறது இல்லைன்னே உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். போதுமுன்னே நான் பட்ட கஷ்டம் நீங்கள்லாம் படக்கூடாதுன்னே, என் தம்பியெல்லாம் படக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஊரில் படக்கூடாதுன்னு ஒரு பையன் எழுந்திரிச்சு கணேசி பேரில் பூலி போடலாமான்ட்டேன். அதெல்லாம் போடலாம், நல்லது காலம் இல்லை. உள்ளே வந்து போட்டோ எடுக்கிறாங்க. என் அண்ணன் தம்பிலாம் போட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் மாதம் 30 எனக்கு நாடகம் அண்ணேன். நான் கண் விழித்து நாடகம் அண்ணாத்தேன். அன்பாளையத்தில் உள்ள என்னை நம்பி வந்த யாரும் அதில் கிடையாது, நான் தான் இந்த கோமாளி தான். ஏதோ நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயம் கிடையாதுங்க, நான் பெரிய ஆளே இல்லை அண்ணே. உள்ளே வந்து போட்டோ எடுக்கிறிய அது ஊருக்காரர் சொல்கிறாங்க, தம்பி அவருக்கு இடையூறு பண்ணாமல் அப்புறம் வந்து எடுங்கன்னு சொல்கிறதுக்கு 2 பேரும் என்னையே சொல்லிட்டு போகிறேன், வெளியே வட உடைய வெட்டுறேன் அப்படின்னு. நான் ரெவடிக்கு வரலங்கய்யா, அது மருதமணி பாவம். இப்படி போட்டாவுக்கு நின்றுருக்கேன், அவனுக்கு கண்ணு தெரியல, இங்கிட்டு நின்றுட்டேன். போட்டாவுக்கு ஒழுங்காக நிற்கலை, உன்னை கிறண்ட களை வெட்டணும்னு சொன்னோடனே அவன் வெளியே வர மாட்டேன். ஏற்கனவே கால் வலசை. நாங்கள் வர்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்கய்யா. அதே மாதிரி உள்ளே வர்ற பயலுக எங்களை போட்டோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். டான்ஸை பார்த்தவொடனே அப்படியே நிற்பேன். அவங்க ஏதாவது செய்வாங்களா? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அந்த பிள்ளைகிட்ட சைஸாக பேச்சு கொடுப்பேன். டீ வாங்கிட்டு வருவா. அந்த பிள்ளை வேணாம், எனக்கு வேணாம். பூஸ்ட் வேணாம். முறுக்கு பாயிட்டு வேணாம்னா முன்ன போவேன். அங்கனே மண்டி ஓட்டு உன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளையும் பொறுக்காமல் நம்பரை கொடுத்து பிடிச்சி மறு வருஷம் வருது, வேணாம் சுற்றி நிற்கிறேன். அந்த பிள்ளையை அடிக்கிறது. இந்த டான்ஸ் எங்கே அப்படின்னு என்ன நம்பர் கொடுத்தா 1 வருஷமாக போடுறேன் போல. நம்பரை காட்டுறான்னு 8 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த முண்டையும் 8 நம்பரை 1 வருஷமாக போட்டிருக்கேன். குஜராத் சும்மா இருக்கும். நன்றி. நோட்டீஸை படிச்சுட்டு சாமியை அப்புறம் கூப்பிடுவோம். என்ன கருத்திலும் பொன்னலான குடி தேனூர் கிராமத்திலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க காலத்திலே ஆடு மாடு ஓட்டிகிட்டு வந்து இந்த இடம்தான் நமக்கு சொந்த இடம் என்று இங்கே தம்பி வாழ்ந்து அடைக்கலங்காத்த ஐயனாரை வணங்கி 15ஆம் ஆண்டு அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு அடைக்கலங்காத்த ஐயனார் நற்பணி மன்றத்தார்களும் நடத்தக்கூடிய நாடகம். இந்த தேனூர் கிராமங்கள் ஒன்றுபட்டு ஐயனார் சாமியை கும்பிட்டாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் வந்து இந்த சாமியினுடைய அருள் பற்று உங்கள் மண்ணை மிதித்து விட்டு செல்கிறோம் என்று வெளியூரிலிருந்து டூவலரை எடுத்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK கனகராஜ் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலனும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் என் தங்கச்சி பாட்டுக்கென்று ஒரு தனி கைதட்டு வாங்கும். என் தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே அரிதாரம் பூசி அன்றைய காலத்தில் சம்பாதித்த அதே ரசிகர் பட்டாளத்தை இன்ன வரையிலும் விடாமல் நட்பெயரை வாங்கி வரக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை கருங்குளமன் கண்டெடுத்த ஜெய மாதவன் அவர்கள் நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு என்றால் எல்லாரும் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் திறமை உண்டு. நான் ரசித்த ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்கார ஆறுமுனிய யாருன்னா எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். எங்கே செல்வராஜ்? காட்டில் வெற்றிருப்பாள் வீரமகள் திருசூலி, காட்டில் வெற்றிருப்பாள் வீரமகள் திருசூலி, மூச்சிடையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி, குலதெய்வம் மாகாளி, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்திருக்கு மரதிலே நிச்சந்திருக்கு மகமாயி, கசிந்திருக்கு மரதிலே நிச்சந்திருக்கு மகமாயி மகமாயி. என்னப்பா கையில கட்டு ஐயா கப்பலும் இங்கே அலைஞ்சிருக்கேன், இவனை விரட்டிருக்கேன், கடா முட்டி விழுந்துட்டேன். கை ஒடியும் போது தெரியும், இடது கையை ஊன்றான வலது கையில் வேலை பார்த்துருக்கேன்.
மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வர். சந்திரா கொத்துப்பா. கைதட்டலாம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாருன்னா காலையில் சீட்டு காசு கட்டணும். உன் முகம் ஆடும் போதே எனக்கு தெரியும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே என் தம்பி செல்லியம்பட்டியில் இவங்க அப்பா இந்த பகுதியில் என்னை நிறையா அன்றைய காலத்திலே 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் இருக்கு உங்கள் அப்பா. நல்ல ஒரு மனிதர். இந்த பகுதியில் என்னை வளர்த்து விட்டவர். நன்றி மறக்க மாட்டேன் தம்பி. அழகர்சாமி ஐயாவுடைய தவப்புதல்வேன். இவனை அவங்க அப்பா நாடகத்திலே ஆல்ரவுண்டு வாட்சு படிக்க வச்சார். படிச்சிருக்கேன். ஆனால் படித்த படிப்புக்கு இவன் மாட்டாக்டராக கூட போயிருக்கலாம். அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது. அவ்வளோதான் விதி. மாட்டாக்டர் உனக்கு அவ்வளோதான் இருக்கா? இளங்குடி அந்தூகம் மாட்டாக்டராக இருந்திருக்கலாம், இல்லை வேறு லெவலில் அவன் போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தந்தை செய்த இந்த தொழிலை செய்து நாடக கலையிலே நானும் போய் இந்த மக்கள்கிட்ட பேர் வாங்குறேன்னு வந்தேன் பார். வந்தாண்டா தமிழன் என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. மாடு சுத்து மாடுதேன். இவனை நம்பி சொல்லலாம். அதிரடி மன்னந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அடிப்பேன், இல்லைன்னா அங்கிட்டு போய் அடிச்சு விட்டுருவேன். விசில் அடிச்சு விட்டுருவேன். அவங்க வேறு மாதிரி இந்த சிரிக்கிறாங்க மாதிரி. அவங்க கூட கூட்டா கருவலில் தெரிவாங்க போல. செல்லியம்பட்டி வாலிமா வைங்கப்பா. வாசிக்கும் போது ஊதக்கூடாது, எரியணும். தம்பி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காது தம்பி. நீ மை செட்டுக்கு வந்தியா இல்லை பலூன் வைக்க வந்தியாடா? எதுக்கு இருந்தாலும் சாரு போயினா சிரிக்கக்கூடாது ப்ரோ. என் தம்பி நீ நல்லா இருக்கணும்டா. ஏதாவது வைடா, இன்னே கூட நோத்தங்கமான வைடா. அவன் திருந்த மாட்டான்டா. செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிபாஜா சிங்கா. நல்லா இருந்த வெறி ஒன்ட்டேன். ஏன்னா பொண்டாட்டி அடிக்க முடியாது, சொந்த அத்தை மக சண்டைக்கு வந்துடுவாங்கிட்டு அந்த கடுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு முறிச்சிட்டான்டா. 2 அடிக்கு வெதரில் கூட அடித்தேன். அது தெரியல வெளியே. நான் அடிச்சிட்டேன். அது குச்சி பட்டுருச்சு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா காசு வெட்டி போட்டுருவேன். ஏன்னா தெரியுமாடா, லைட்டாக கண்ணு கலங்குச்சுன்னா அதில் அடிச்சிருக்கேடா. கிண்டுன்னு கேட்குமே கிண்டு. வாழ்த்துக்கள். ஏன்னா ரஞ்சித்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். தன்னுடைய திறமையே இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு 4 ஊரில் சொல்லணும். 4 ஊரில் சொன்னாத்தான் நாடகம் ஓடும். அப்படி ஓடுனா நம்ம குடும்பமும் 4 பேரை போல் வாழும்னு நினைக்கிறேன் பார். நல்லாரியா? நல்லா. நம்ம தான் அறிவட்டத்தனமாக ஊரில் அந்த அம்பலாறுலாம் சொல்கிறேன் கேளுங்க. ஊர் கூட்டம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் கலையை வாழ வைங்க. கேரளாவிலேருந்து வர்றாங்க வீசனை குண்டியோடு வந்துக்கிட்டு மயிறு மயங்க. ஒத்த பக்கம் சிரைச்சிருக்கேன், ஒத்த பக்கம் புண்ணு வச்சு இங்கிட்டு பார்த்தா தீயை பொருத்தி விட்டுருக்கேன். அந்த பொம்பளையை ஊரம் அப்படியே வர்றாளுக்கு வித நெல் கொண்டு வர்ற மாதிரி. கேரளா சண்டை மேலமாக நமக்குள்ளேயே அடிச்சு விட்டு சண்டையில் தூட்டு போயிடுவேன். இவன் பாருங்க 650 ரூபா கொடுத்தா போதும். குதிரை ஒரு ஆளாக தூக்கி கொண்டு இஷ்டப்பட்டு முளைப்பாரி அவனாக கரைச்சிக்கிட்டு அவனாக செல்லியம்பட்டி போயிடுவேன். 650 ரூபா தாங்கய்யா. நாடுங்க எங்கள் கிளைகள் கிடையாது. செல்லியம்பட்டி நம்பர் 1 டொங்காசு. இல்லை ஓங்காசுன்றேன் மொட்டனாக்கு ப்ரோ. டிடிஜி என்னது? ஜிஜி கிடையாது, பிறைத்தினி பேமாலை. டிடிஜி டிடிஜி தேனூர் அரை அடைக்கன் குரவ் வழங்கு ரூபாய் 100. உண்மையிலே இந்த மண்ணில் பிறந்து கும்போணத்துலேருந்து வந்து எங்கள் அண்ணன் காசு கொடுத்தாருவார். அதாயா பெருமை.
முடிவு வாங்கத்தான் முதுகு பழுத்து போதெல்லாம் உங்கள் அப்பையா தர வச்சுக்கிறேன்னா இப்போவே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. எந்திரிச்சு நம்ம பூனை உருக்க வந்தோம் பாய் எதில் விட்டு அப்படி வாங்கடா 4 பேர். என் தம்பி எதேன் பூரா கிறுக்கு கொண்டு தர்றேன். NS குமார் என்கின்ற சிவகுமார் 30வது வார்டு செயலாளர், சிவரஞ்சனி சிவகுமார் MC 29வது வார்டு மாமன்ற உறுப்பினர், 16/62 மல்லுக தெரு, கும்பகோணம், தஞ்சை மாவட்டம், தஞ்சை வடக்கு மாவட்டம். உண்மையிலே அங்கிருந்து வந்து எனக்கு 1001 கொடுத்த அன்பு உறவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இன்னும் 2 ரூபா விடுவேன். தேங்க கொஞ்சம் குறையா இருக்குது, பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா எதில் விட்டோம்னா வாயில் விட்டோம்னு வாங்கி. இங்கே சிறந்த முறையிலே தாளத்து செய்யக்கூடிய அன்பொண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டன். அதோட மாடுகள்லாம் அத்துட்டு போயிடும். இதுதானே அகராதி மயிறு. இங்கே வா போடியாப்பு மாப்பா பொண்ணு தாய் மயனே, யாரை கட்டு புத்தனை ஊற்றுனேன். நீலகண்டா அது தப்பு. நீலகண்டா இதுக்கெல்லாம் மாத்திரை கிடைக்காது, செய்யக்கூடாது. ரைடு உள்ள வையா, உள்ள வை ரைடு. ஆந்திராவில் ஒருத்தனுக்கு 8 வருஷம் கடுக்கால தண்டனை, கிட்னி 2 அத்துருக்காங்க. இது போடக்கூடாதுங்க சட்டப்படி. இப்போ ஒரு பாட்டுக்கு போட்டு விட்டு போ. பாடவா? நல்ல பாட்டா உனக்கா பாடுறேன். பாட தெரியாம பார்த்தாலும் விரல சுட்டுறேன். ஏன் என்னையோட நீ முந்திரியா நக்கல் பண்ணுறியா? என்ன வேண்டா இல்லை மேடையில் நீ அசிங்கப்படுத்துறியா? பாட தெரியாதா? பாட தெரியாதா? அதான் நான் சொல்கிறேன் தெரியாதுன்னு. இப்போ பாடுறேன் பாரு, வா வா. எத்தனொண்ட மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? ஓ சிவா இச்சு மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? ஓ கண்ணாலே கத்து சண்டை, கண்ணத்தில் குத்து சண்டை, 2 நீங்கள் எதத்தோட வரியா பாட்டு தட கீழே என்ன என்னமோ உனக்கு நான் யானையை அணில் செஞ்ச கதை சொன்னது மாதிரியே என்னன்ற பாடுத்தேன். ஒரவளே பொண்ணு தாயி நீர்மல் அடிக்கிறேன் பாரு தம்பி, சொட்டை ஒடிஞ்சு போகும். நானும் வரேன் நெல்லதாயி குச்சு குச்சு ரக்கம்மா. எந்த பாட்டுக்கு நிறைய மாற்றி விட்டேன் உனக்காக. சீச்சி சூரன் நீ தமிழில் சொல்கிறேன். என்ன கட்டிக்க போகிற முன்னு அவன் கூட போனையே, அது கராட்டை அடிப்பாங்களாடா. அவனை கட்டிக்கிட்டு போகிறமுன்னு பாவாடையோ 2 போப்பா நீ பஜனைக்கு போடுறேன். ஏன்னா உன் மூக்கை பார்த்தாலே தெரியுது. அந்த பொங்கச்சோத்துக்கு போடும்போது இந்தா கிச்சடி சாமி அழைக்க போகிறேன். மைஜெட்டில் உள்ள ஆள் சாமி வராப்புல இருந்து அங்கிட்டு போயிரு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி மைஜெட்டுக்காரன் சாமி ஆடி பயரப்புறம் அத்துக்கிட்டேன். வக்கணும் இந்தா கிளம்பிட்டேன். அவன் சாமியாட போகிறடா முண்டை ஒன்றுக்கு இருக்க போகிறவன்டா. என்னுடைய சிசியம் பிள்ளைதேன். அவன் எதுக்கு நான் இங்கே உட்காந்தேன் தெல்லு கிரு மாடு மாதிரி. நான் எவ்வளோ நேரம் கவனிக்கல அவனை. பேஞ்சாலும் மருகா போயிருங்க அம்மா. ஒன்று கிடைக்கிறதுக்கே தேடிட்டு கலைச்சிக்க தெரியும். அங்கிட்டு போய் பேப்பயமே சாமி அழைக்க போகிறேன். ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த அந்த ஐயனார், இங்கே உள்ள முனியாண்டி, குத்தக்காலு சப்பானி, ஒரு காலு நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் 600 வருஷம் கலிச்சேரி காளி முனியையா உனக்கு உடம்பறந்தான் படுக்க. இது வரைக்கும் நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சு ஆடாத சாமியை என் சாமியை கூப்பிட்டான் ஆடும். இந்த தேனூரில் சாமி துடியாக வீரமாக இருந்தால் ஆடும், இல்லைன்னா சுரங்கித்தான் படுக்கும். அதே மாதிரி புரிஜன் காலையில் தூக்கி போட்டு நம்மளை மிதிப்பான்னு ரோசப்படுற பொம்பளை சேலையை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போயிரு. அன்றைக்கி மங்குன்னு ஒரு பொம்பளை தப்புன்னா பார்த்தா கிஃப்டிக்கெலாம் போட்டுருந்துச்சு. புரிஜன் வந்து தார்க்கம் போட நிற்கிறேன் பின்னாடி. நீ எதுக்குடா சாமி பாட்டு படித்த? இல்லை சாமி பாட்டு படிப்பேன், நான் பரம்பரை கோடாங்கி ஊர் நல்லா இருக்கும்னு சாமி அழைச்சேன். நீ எதுக்கியா சொல்கிறேன்னு. அடுத்த வருஷம் நான் பிரசிடண்ட் நிற்க போகிறேன். என் பொண்டாட்டி ஆடி அசிங்கப்படுத்தி விட்டாடா. மங்குன்னு குதிச்சதில் ஒரு சிமிக்கியை காணாமட்டு வேண்டு வந்து கேட்குறேன். அதே மாதிரி ஆம்பளை ஆள் ஆடுறது சரி, சட்டியை நல்லா போட்டு ஆடு. சட்டி கலண்டு ஆடிக்கிட்டு என் பாட்டுக்கு தார்க்கமாக நீடிக்க தெரியும். சாமி அழைக்க போகிறேன். துடியா இங்கே கருப்பே இருக்கா?
ஐயனார் இருக்கா? இருக்கு. எங்கெங்கே தெய்வம் துடியாக இருக்கோ அந்த ஊரில் மட்டும் சாமி வரும். இந்த இளவட்டம் போய் சாமியார் ஆளுகளை பிடிக்கலாம். கிளறு கட்டையே பிடி. கொஞ்சம் வயசு பிள்ளை எங்கே ஆடுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் சுரண்டி மச்சான் அந்த பிள்ளை நல்லா இருக்கு ஓடி பிடிப்போம்னு பிடிச்சி பிதுக்கி எடுத்துருவேன். 150 பேர் ஒரு பிள்ளையை அமுக்கிட்டாங்க. நான் மைக்கில் சொன்னேன், இந்த அம்பலார் எங்கே வாயான்னு. அவர் தான் பிடிச்சவர். டேமட் இந்த அண்ணன் கிளம்பு சாமி ஆடும் போல. சாணி ஓட போறியா? ஹலோ, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, 5 சடை பரசிவரே, உனக்கு அழகு சடையும் தோரணையிட நிதிக்கு கட்டுப்பட்ட அந்த சாமி என் வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் தேனூர்ல உள்ள உங்க அண்ணன் அடக்கலங்காத்த ஐயனார கூட்டிக்கிட்டு அங்க அண்ணன் தங்கச்சி வீரம் குறையலடா. கொஞ்ச நேரம் தேனூர் கிராமத்திலே என் அடக்கலங்காத்த ஐயனாரு நீ கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி. அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம். இந்த தேனூர் கிராமத்தில் எங்க கிழவங்க உள்ள நாளையில 12 வருஷம் பாராமழையில்லே. இந்த தேனூர் கிராமத்தில் பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த தேனூர் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க அடைக்கலங்காத்த ஐயனாரு சாமி. அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இந்த தேனூர் கிராமத்தில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மகிழிக்கிற முடிஞ்சு மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற முடிஞ்சு புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே இந்த தேனூர்ல உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி, நீ வீரம் குறையாம குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா? அது நலையில இந்த தேனூர் கிராமத்துல நம்ம கிளவி உடையில இந்த தேனூர்ல உள்ள ஐயனாருக்கு இங்க உள்ள முனியாண்டிக்கும் கருப்பனுக்கும் இந்த காளியாத்தாவுக்கும் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு பூஜை ஜாமை வாங்கிறதுக்கு நம்ம கிளவன் மாட்டு வண்டி கட்டிய இந்த தேனூர் ஆதி கிளவன் மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வாரையத்தி ஐயனாருக்கு வளர்த்த கறி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு மதுரை தல்லா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கொரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி அண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயூரணி வழியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா, பூவாடைக்கு இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய தேனூர்ல உள்ள என் கருப்பனையும் ஐயனாரையும் காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். தேனூர்ல உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதா. கிழக்க கிநாடு போறாரு இந்த தேனூர் கிளவே. கிழக்க கிநாடு போறாரு அங்க கிடமாட்டு கண்டு வாங்கி வாராக. அப்ப கிளவி சொன்னுச்சான், இந்த கண்டை வாங்கி வந்து என்ன செய்ய போறே? அப்ப கிளவன் சொன்னாரா,
இது தேனூர் ஐயனார் சாமி மாடை வளர்க்க போறேன். மாடு வளருது இந்த தேனூர் கிராமத்தில் மணிச்சத்தம் கேட்குதுடா சாமி மாடு. அப்போ மாடு பெருசாக நம்ம பாட்டைங்க கிளவே ஊரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். இது தேனூர் சாமி மாடை அடைக்க போறேன். அப்போ ஊரு கூட்டத்தில் மாடு விளையாடலைன்னா இந்த தேனூர் கிராமத்துக்கு பெருங்கொண்ட அசிங்கமுடா என்று ஊரு மக்க வரமருங்க. அப்ப கிழவே ஒத்த கயத்துல மாடு கொண்டு போறாரு. அப்ப கிழவி சொல்லிச்சான், மாலையிட்ட என் கணவர் ஊருல ஆள் இல்லாம மாடு கொண்டு போறாக, ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற? அப்ப வலது கொம்புல கருப்பனு, இடது கொம்புல ஐயனார திமுள்ள நிக்கிறாண்ட நொண்டி முனிய. வேட்டும் பறியுது ஜல்லிக்கட்டுல வேட்டும் பறியுது. கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு. இது தேனூர் கோயில் மாடு ஐயா, நான் ஒத்த கயத்துல கொண்டு வாரேன். வாடிய தாண்டுது இந்த தேனூர் கோனார் மையம் வளர்த்த மாடு வலது கொம்பச்சாக்கிது, இடுப்ப முறுக்குது. இந்த தேனூர் சாமி மாடு இடது கொம்பச்சாக்கிது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரன் சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா இந்த தேனூர் கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாய புலந்து நிக்குதுடா. இது பொல்லா பய சாமி மாடு அன்று வாழ சுருட்டுச்சு. இந்த தேனூர் சாமி மாடு அன்னைக்கு வாழ சுருட்டுச்சு, இன்னைக்கு வாழையும் சுருட்டல. இந்த வலது கொம்பை இது சாக்கல. பாட்டேன் ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போனியா, என் கருப்பனுக்கு கருங்கச்ச பேக்கரையான் திணறு சாடாடே. நீ ரோஜாக்கார சாமி, கொஞ்ச நேரம் தேனூர் நாட்டு மக்கள் மகிமை அறியணும். கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா, நான் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா. அந்த அலறுதுடா, உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளி முனியா. கொஞ்ச நேரம் தேனூர் கிராமத்துல உள்ள இந்த ஐயனாரையும் இங்க உள்ள கருப்பனையும் முனியாண்டிய என் ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா. நீ படுத்தது கடுங்கடியா அலறுதுடா எத்தி மரம். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ விளையாட எந்திரி. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா, எப்படி நாட்டு மக்களை காப்பாற்ற போறேன்.
மக்களை காத்து நல்லதை சொல்வோம். அந்த ஆள் தனி காரில் தான் வருவானா? நான் வாங்குகிற சம்பளத்தோடு அதிகமாக சொல்கிறாங்க. 1.5 லட்சம் சம்பளமா? ஏசியில் தான் வருவானா? உள்ளே மட்டும் 4 பேர் கால் அமைக்க விடுவாங்களாம். உள்ளே கால் அமைக்க விடுற முகரையை பார்த்தீங்கன்னா மசுரை பிடுங்குற மாதிரி. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போங்கப்பா. இந்த உலகம் இருக்க வரைக்கும் தூத்துறவர்கள் தூத்தட்டும், போற்றவர்கள் போடட்டும், தருமும் தலை காக்கும், போயிட்டே இருப்பேன். அதே அதே மாதிரி ஊருக்குள்ளே உங்களையெல்லாம் ஒரே ஒரு ஆளை பேசுதுன்னா நீ சுதந்திராது, உன் வளர்ச்சி பிடிக்கலன்னு அர்த்தம். நீ போயிட்டே இரு, வெற்றி நிச்சயம். போராம நிறைந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கற்றுக்கிட்டவே பொழைச்சிக்கிடுவேன். ஆத்தாடி இப்படி பேசுகிறாங்களே, அங்கிட்ட மண்ணை வரை தூத்துறாங்களே, என்னடா விடியக்காலம் பார்த்தா அவன் பிராயர் கோழி கடையிலேருந்து ஒரு மண்டை வந்து விழுந்திருக்கு, வீட்டுக்கு வெளியே போக மாட்டேன். ஏன் வேணா நமக்கு செய்வனை வச்சுட்டேன், அந்த மண்டையை எறும்பு தூக்கிட்டு போனாத்தான் போவேன். அதெல்லாம் கிடையாது. செய்வினை என்பது என்ன? செய்த வினை மறுபடியும் உன் குடும்பத்தை ஆட்டி வைக்க இதாண்டா செய்வனை. தெரிஞ்சுக்கங்க. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க, சொல்வாக்கு தப்பாது, சொன்ன சொல்லு மாறாத சாமி. 600 வருஷம் அத்தனை கோடிச்சு வரை இருக்கேன், ஒரு கல் கட்ட முடியாது, ஒத்த முள்ள எடுக்க முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. நாட்டில் 800 அடி 1000 அடி புகை போகுது, மண்ணா புழுதி கிளம்புது, 2 லட்சம் போச்சுன்னு மாரடிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்டாட்டி புருஷன். ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி வத்தலை. ஏன்? இங்கேயும் சாமி இருக்குது. இந்த ஐயனார் இருக்கிறதுனால தான் இந்த மக்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கீங்க. தொடர்ந்து சாமியை கும்பிடுங்கய்யா, நல்லா இருக்கு. எல்லாருமே கிருன்னே இருக்கல. என்ன கரண்ட் அடிச்சு போச்சா? ஒரு சந்தோஷம் வேணாமா? சாமி எதுக்கு கூப்பிட்றேன்? அவன் சந்தோஷம் முகத்தில் இருக்குன்னா கடையை அடைச்சி விட்டாங்கன்னு வேதனையில் சொல்கிறேன். அவன் சொல்கிறது அந்த கடை. ஏன் இப்போ சாமிகள் குறையிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்மால் அப்படி ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பெரிய வீட்டுக்காரங்க சாமியாடி தான் ஆடுவாங்க. இன்னாரு பெட்டி தூக்குனா தாண்டா அந்த ஊருக்கே சாமி நிற்கும். நம்மெல்லாம் அந்த பெட்டிக்கு பின்னாடி தாண்டா போகணும்னு இருந்த காலம் எங்கள் ஐயாக்கா காலத்தோடு முடிஞ்சு. இப்போ ஊருக்கு தூண்டி விடுறேன். உன் பங்காளி மச்சான் எங்கே தூண்டி விடுவேன்? டாஸ்மாக் கடையில் காப்பு கட்டுறதுக்கு முன்னாடியே தூண்டி விட்டுருவேன். உன் பங்காளி முறியை மட்டும்தான் ஆடணுமா? நீங்கள் தாண்டா, உங்களுக்கு தாண்டா அந்த பெட்டி சொந்தம். அன்னைக்கு கொட்டை அடிக்கும்போது நீ குதிச்சிரு, குதிச்சா பெட்டி உன் தலைக்கு வந்துடும். அப்புறம் மொத்தம் நீ சொல்கிறதான்டா. இப்போ வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள். இப்போ வீட்டுக்கு 4 பேர் ஆடுறேன். என்ன பாட்டுக்காரன்னா ஆளுமா டோலுமா பாட்டுக்காரன். இன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஊரே ஆடி, ஒரு ஆள் ஊரே ஆட்டி வச்சுக்கிட்டேன். ஊரே காலில் விழுந்து என்ன சாமின்னு கேட்டவனே அடிச்சான் பாரு. நான் பிள்ளையாருந்தேன். பிள்ளையார் எந்த காலத்தில் அடித்து தும்பிக்கையை தூக்கிட்டு அடித்து விடுவேன். எங்கள் ஐயாலாம் ஆடும்போது நான் சின்ன வயசுலேருந்தே ஜீன்லேருந்து வந்தது தான். நாடகத்தில் நான் கோடாங்கி வாசிக்கிறது, இந்த சாமியை கூப்பிட்றதெல்லாம் சாமி என் கூட இருக்கிறதுனால தான் கூப்பிட முடியும். எல்லா ஊர்லேயும் விளையாட்டுக்கு எந்த மையனும் கூப்பிட முடியாது. அது சாமி உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிறையா கூப்பிட முடியாது. இவன் நோண்டிக்கிட்டு எப்படி 2 நாள் ஆகும்டா? விசில் வராமல் வைப்பா. என்ன மழை வருதா? காது ஏக்கலைன்றேன், பொழைக்கிறது கடைசி. அப்போ எங்கள் ஐயா ஆடம்போது கப்ளிங், எங்கள் ஐயா ஆடும்போதெல்லாம் வேணாம், அவர் ஆடவே இல்லைடா. ஆடி மைத்த புடுங்கினே அவனை கொண்டே ஒரு மறுபடியும் சுடுகாட்டை கழிச்சிட்டு அவனை கொள்ளலாம் பண்ண பண்ணுறான். என்ன சாமியார நோத்தா வச்சாடு. எங்கள் ஐயா சாமி ஆடும் போதெல்லாம் ஏப்பா அருவாலை ஏறி நிற்பார் அப்படி கச்சையோட, ரெட்டை சாட்டை ஓட்டு எங்கள் ஐயா ஆடுவார். அப்போ ஊரு சனம் பூரா குறியாப்பா, கருப்பா எப்படா மலை இறக்குவேன்? எங்கள் ஐயா சொல்லுவார், டா 16 நாளில் கருப்பை மலை இறக்குனேன். இறக்குனா நம்ப இல்லைன்னு என்ன நம்பாதரா, போடா 14 நாளில் மழை பெய்யும். இப்போ வீம்புக்கு ஆடுற இளவட்ட போய் பீரை போட்டுக்கிட்டு ஏறுறேன் அருவாலை. ஏறி நின்றுக்கிட்டு ஊரே கேட்குது எப்போ மழை பெய்யும். அவன் உண்மையான சாமியாக இருந்தால் தான் சொல்லுவேன். அவன் சொல்ல தெரியாத முண்டைக்கு தலையை கீழே ஓட்டுக்குவேன். கீழே ஓட்டு நம்மளே எதிர்த்து வைவேன். மழை கருப்பன்ட்டே மழை கேட்குறியா? அப்புறம் ஏன் போய் தாசில்தார்ட்ட கேட்பாங்க மழை வேணும் ஒரு மனு கொடுங்கயான்ட்டு. அப்படியே சமாளிப்பேன் பாரு. மழை டே ஏன் குட்டியே மழை அப்படியே கீழே குனிவேன். கேட்டு விட்டாங்க என்ன சொல்லுவோம், சொல்லாட்டா அசிங்க அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 121 நாளில் மழை பெய்யும்டா. எப்படி பேஞ்சிடும்? அவன் சொன்னது வையாச்சு. நீ ஆடி அந்த டயத்தில் பேஞ்சிடும். அதனால் தெய்வம் இருக்குது. முழு மனசோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தர் தெய்வத்தை வேண்டுறீங்களோ சாமி ஓன்ட்டே இருக்கும். இந்துக்கள் கலாச்சாரத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் துடியானவை. தொடர்ந்து சாமியை கும்பிடுங்க, உங்களுக்கு எந்த குறை வர.
பொம்பளையாள்லாம் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டுப்போம். அது நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். ஏப்பா நம்ம பழனிக்கு போனால் என்ன பண்ணுவான், பழனிக்கு போயிட்டு கால் வலிச்சிடும் வந்துடுவான். இது அப்படி கிடையாது. நல்ல ஏசி வண்டி, நல்ல ஃப்ரை ரைஸு எல்லாம் திண்டு விட்டு குசி விட்டு அங்கே போய் இதில் இவங்க போகும்போதே அந்த ஓம் சக்தி தலைவிட்டு சொல்லிடுவாங்க, சக்தி நாம் மேல்மருவத்தூர் சென்று விட்டு கோல்டன் பீச்சு போக வேண்டும், ஆகட்டும் சக்தி. பிறகு கிஷ்கிந்தா போக வேண்டும், ஆகட்டும் சக்தி. பிறகு நம்ம எல்லாரும் ஷிப்பிங் கேர் விளையாட வேண்டும், ஆகட்டும் சக்தி. அப்புறம் என்ன செய்வது, வண்டியிலே அதிக குத்துப்பாட்டுகள் விரும்பும். ஆரம்பத்திலேருந்தே கட்டிப்பிடி நான் துவக்கம் சக்தி. கட்டிப்பிடினா டிரைவர் கீர்ராடுக்கு பதில் அவன் ராட்டை ஆட்டி சாச்சி விட்டு 7 உப்பரக பசு கிடக்கும். அதில் ஒரு சக்தி போட்டா எடுத்து சக்தி கோயிலுக்கு வரும் பொழுது பரிதாபம், சக்தி கவுத்து விட்டாள், மைத்தை பிடுங்கி விட்டாள். நீ எதுக்கு போய் பொம்பளை சிரிக்கிற பாரு, நல்லா சிச்சு கேட்க. யார் காசு, புரிச்சேன் காசு. நீ 100 நாள் வேலையில் அப்படியே மாதம் 1 லட்சம் ஏறதாக்கும். பூரா காங்கிரட்டு ஓட்டுச்சு கலவையை சத்து அடிச்சா காசு பத்திக்கிட்டு எரியுது. ஆனால் ஆம்பளை முகத்தில் மாலை ஓட்டு போகும்போது பாரு பூராமே தேன்றாட்டு கொலைவு கொட்டினது மாதிரியே கூட வர்றாள். நல்லா புளிதோரை சோத்தை தின்னுவிட்டு கத்துவேன், வெற்றிவேலு முருகனுக்கு அரோவரா போகிறவன் அரோவரா. அவன் எங்கிட்டுக்கிட்டு பார்ப்பேன், அவன் 6 500 தரணுமே காணாம, அவன் வேலு முருகன் 300 தரணுமே காணாம, இவங்க வெற்றிவேலு முருகனுக்கு இவன் அரோவரா போயிட்டாங்களே, எல்லாருமே போயிட்டாங்களே. ஐயா பொண்டாட்டி பஞ்சாமிரதம் கேட்டாலே எட்டுட்டப்பா, நான் என்ன செய்ய வெற்றிவேலு முருகனுக்கு அரோவரா. இந்த அண்ணன் என்ன அனுபவப்பட்டிருப்போம் என்ன. ஆடல் அரசி ஏ ரமேஷ், ஆர் கிருத்திக், சூலூர் கோவை ஸ்ரீ பாலாஜி பேக்கரி. ரூபாயை காணாமே 250. கோயம்புத்தூரில் பேக்கரி வச்சுக்கிட்டு பெரிய ராஸ்கல் 250 ரூபா கொடுத்து நீ அசிங்கமாக படுத்துற. உனக்கு வா நீர் வராமல் செய்யணும். எதில் விட்டேன்? நன்றி ப்ரோ, தொடர்ந்து விடுங்கப்பா, ஸ்கின்னுக்கு நல்லது. என் தம்பிகளை வச்சுக்கிட்டு நான் சிரிப்பு காட்டுறேன், அவ்வளோதான். அவங்க என்னையும் கொத்தாம பண்ணுறேன், நான் குடும்பம் மயிறு மாதிரி இருக்கும். ஆடல் அரசி சூப்பர் பிகர் ப்ரோ, சூப்பர் பிகர். சிமெண்ட் மூட கண்டுகர் கரையான் புத்து. ஆனால் சிமெண்ட் மூடையில் யாரோ 1.5 தட்டு அள்ளியிருக்கேன், கண்டுபிடிக்கிறேன். கரண்டி பதிஞ்சவன மணிக்கட்டை உடைக்கிறேன். அள்ளி சிரிப்பழகி இருங்க, ஆள் வரட்டும், வண்டி எடுப்போம். புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமே. கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள, கண்ணங்குடி விழுந்த செல்லம்மா, கண்ணங்குடி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா, நல்ல காரியமா இங்கு வந்து நில்லம்மா. அதனை தொடர்ந்து இந்த பகுதியிலே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படியாவது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான சித்திரை மாத வெயிலிலே ஒட்டு துணி இல்லாமல் மண்டி ஓட்டு தொடர்ந்து ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் உள்ளங்கையில் வைத்து கொண்டு கடுமையான வாமப்பு செய்து கொண்டிருக்கிறார். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே இந்த இளைஞருடைய அன்புனாலதான் நானும் மருதமணி அண்ணனும் உலகம் பூரா பேர் வாங்கிட்டு வர்றது காரணமே இளைய சமுதாயம் தான். என் தம்பிகள்லாம் இந்த சத்தமும் இந்த கூட்டமும் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் கேரளாவுக்கு அடிமாடாக கடைசி லாரியில் ஏறிடுவோம். நீங்கள் நல்லா இருக்கணும். ஓசுக்கு இதாயிரும், கப்ளிங் சுருங்கிறோம். இதே நினப்பாக படுத்து கிடப்பாங்களா? ஆனால் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிற பயில பூரா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்புன்னு படிச்சுட்டு போவாங்க. இப்போ போகும்போது பார்க்குறேன் 2 பேர் கப்ளிங் ஓஸ். கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் ஓசு என்பது லென்த் ஆகும், கப்ளிங் என்பது அந்த இடத்துல இருக்கும். இந்த ஓசை செலுத்துவதனால் லெக் அவுட் அண்ட் லாக் அப்படின்னு ஏதோ புரிஞ்சிருச்சு. இதில் விட்டேன். நன்றி ப்ரோ. தொடர்ந்து நீங்களே
ஒரு பங்காளி சாமி கும்பிடணும், வாயிலே விடுங்க ப்ரோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ராக்காயி மைண்ட் சர்வீஸ், சவுண்ட் சர்வீஸ், பொன்னமராதி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் சீன அமைப்பும் எங்கள் அண்ணே ராசன் தானே. நாடகத்தினுடைய அமைப்பாளர் சீன் அமைப்பு கே ராசு, ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி ஆலவயல். இந்த நாடகம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் அண்ணே ஆலவய கே ராசனுடைய நாடகங்கள் அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவரும் நல்லா இருக்கணும். ராசண்ணே வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. ராஜண்ணே ஒரு நாடகம் பேசியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் தேனூர் கிராமத்தை சேர்ந்த ஏம்பல்பட்டி ஸ்ரீ ஜோதி விநாயகர் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜோதி விநாயகருக்கு அபிஷேக ஆதார சந்தனை காப்பு விழாவை முன்னிட்டும் வருகின்ற சித்திரை மாதம் 26ஆம் தேதி 9/5/2025 ஏம்பல்பட்டியில் மகமாயி நாடகம் நடைபெற இருக்கிறது. எல்லாரும் ஏம்பல்பட்டி கிராமத்துக்கு 9/5/2025 அன்று வாங்க. இப்படிக்கு தேனூர் கிராமத்தை சேர்ந்த ஏம்பல்பட்டி ஊர் பொதுமக்கள் நாடக அமைப்பு கே ராசு, ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி ஆலவயல். நன்றி உறவுகளே. மற்றும் நடிகர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் யூடியூப்பிலே பதிவான உள்ளங்கள். நன்றி வணக்கம். அவ்வளோதான், நாடகம் கூட்டம் வந்துடும். அப்படி வரலன்னா நீ ஏதாவது போய் கேரளாவில் தகடை வச்சு நகட்டு. நாடகத்தை காண வருக வருகன்னு இந்த நாடகத்தை அழைத்திருக்கிறார்கள். தேனூர், சுப்புராவட்டி, ஏம்பல்பட்டி, அடைக்கலங்காத்த ஐயனார் நற்பணி மன்றத்தார்கள் அத்தனை பேருக்கு நன்றி. எங்களை இங்கே அழைத்து வந்து இத்தனை நாடக கலைஞர்களுக்கும் சோறு ஓடக்கூடிய நல்ல இதயங்களே தேனூர் மக்களை பாத வணங்குகிறேன். எம்கேஆர் நன்றி ஐயா. போயிட்டு வரேங்கய்யா. உள்ளே போய் பார்த்தா முதல்லாம் அந்த காலத்தில் நாடக நடிகர்கள்லாம் உள்ளே போய் பார்த்தா ப்ரோ செம்பூதியா அதானே, என்ன யாரோ வஞ்சது மாதிரி இருக்கு. செம்பூதி சின்னத்துறை தேவர் குடும்பத்தினர் தேனூர் ஆனந்தம் நகர் குரூப் சார்பாக 501 நன்றி என் அன்பு உறவுகளே. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாடக கோட்டைகளை போனீங்கன்னா நடிகர்கள் ஒன்றும் சேவிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வெத்தலை ஓடுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா பூரா வீடியோ காலில் இங்கேருந்து டான்ஸு, புருஷனை சோத்தில் தண்ணி ஊற்றிட்டியா, சிலிண்டரை அமர்த்துங்க, நாய் பப்பியை கூட்டு போய் பிஸ்கட்டை ஓட்டுங்க, மருதமணி வேற நீண்ட நேரம் சுகம் கொள்வது எப்படி? அவன் இந்த வெடியை தான் நான் காலி போய் பார்க்குறேன். விஜயகாந்த் பாட்டு கண்ணு படம் போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா பெரிய கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. 50 ரூபாய்க்கு அவ்வளோதாங்கய்யா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். கேப்டனுடைய புகழை மேடை மேடைக்கு சொல்வது மட்டுமல்லாமல் நான் அன்பாலயத்துக்கு வாங்கின பொலிரோ பிக்கப்புள்ளையும் என் கேப்டனுடைய புகைப்படத்தை வரைந்தவன் நான். அதுக்காக நீ 50 ரூபா கொடுத்து பாட சொன்னால் ஒரு கர்ணனுடைய பாட்டை பாட நான் 50 ரூபா காசுக்காக பாட மாட்டேன். உள்ளத்தில் இருக்கார் கேப்டன், வாழ்த்துக்கார். அந்த 50 ரூபா கொடுத்தால உள்ளே வந்து மண்டி ஓட சொல்லு, சீம்பால் வருதான்னு பார்க்குறேன். என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் குருநாதர் இல்லாமல் குருட்டு போக்கில் கற்றுக்கிற கலை கடைசி வரைக்கும் எடுத்து செல்ல முடியாது. ஒருத்தருடைய வேலையை திமிரு கொண்டு கற்றுக்கிட்டா முன்னேற முடியாது. கண்டிப்பாக அவன் இந்த நிலைமைக்கு ஆனதே குருநாதர் பாவத்தில் தான். மண்டைக்கும் உண்ட தேங்காய் நல்ல மாத்திரம்டா என்ன. ஆமாம், ட்ரம்மோடு இருந்தவர் அமெரிக்கா, அது ட்ரம்மோட அது நொடிச்சிட்டார். இவர் பேசாமல் இருப்போ. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற வழியிலே 600 வருஷம் அரண்ட ஒரு உடமரம் காளிமுனியை சீமக்கருவ உடமரம் தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்து வீட்டுக்கு மூத்த மகன் எங்கள் அண்ணன், 2வது பிள்ளையா பிறந்தேன் சம்சாரி குடும்பத்தில். என்னை எங்கள் ஐயா கோடாங்கி எல்லாரும் மாட்டு வண்டி கட்டி
அழகுமலையான் 18ஆம் படியாந்தேன் குலசாமி. அந்த பாதத்தில் வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் ஊருக்குள்ளே சொல்லி சொல்லி என்னை கொண்டு வந்து வச்ச பேர் தான் உலகத்தில் பெத்த தாய்க்கு பெருமை சேர்க்கணும். அந்த தாய் தான் பசியை போக்கி நம்ம வளர்த்தது. ஏன் எல்லாருமே அம்மா அம்மான்னு சொல்கிறோம் தெரியுமா ப்ரோ? நம்ம அம்மா நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது கூட அரைச்சி பிடிச்சுன்னா, எம்மா அரைச்சி பிடிச்சுமா, ஐயோ என்ன பார்த்தா ஐயா ஐயா எப்படியா யாரியா அந்த சித்திர செலவு தான் தள்ளி விட்டேன் வரட்டும், அவனை மசுரை அறுக்கிறேன் வாடா ஐயா ஐயா ரத்தம் எம்புட்டு ரத்தம், ஐயோ என் பிள்ளை என் சாமி உனக்கு ஒன்று ரத்தா காந்தாதுப்பா அவ்வளோதாப்பா அப்படின்னு நம்மளையெல்லாம் பயமில்லாமல் அன்பாக சோறை ஊட்டி வளர்த்தவள் தாய். அப்பா அப்படி கிடையாது. அப்பா அப்போலேருந்தே தாய் நம்மளுக்கு ரெவுன்ஸ் பட்டுருதேன். அங்கேருந்து வரும்போது அவன் இளையவங்க அவங்க அம்மா இல்லை கிரிக்கெட் விளையாடு, என்ன கிரிக்கெட் நோத்தா கிரிக்கெட் விளையாடுறேன், இங்கே மாடு ஊரம் பட்டினியாக கிடக்கு, எங்கே அவன் வெட்டாம விட மாட்டேன் குத்தாம விட மாட்டேன். நம்ம அப்பாவை பார்த்தா அதிகாரி மாதிரியே தெரியும். அதனால தான் அம்மா அம்மானு எல்லார் வாயில் வருது. அதனால எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ன ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்தனை உள்ளே போயிட்டு அந்த அடுத்த பொண்டாட்டி அந்த சூம்ப காலனி இழுக்கிறேன். பழனி மலையை விட்டு வாப்பா, பழனி மலையை விட்டு வாப்பா, பழனி மலையை விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலையை விட்டு வாப்பா முருகா. அழுகாலு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா, அழுகாலு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா, விளக்கி விட போனா நம்மளை எத்துறாங்கப்பா, பழனி மலையை விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலையை விட்டு வாப்பா முருகா. நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க, இப்ப நாதாரி பயலகட உலகம் அப்பா, பழனி மலையை விட்டு வாப்பா. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேன்ப்பா, ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா, உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேன்ப்பா, ஒண்ணுக்கு இருக்க